செப்டம்பர் 22ஆம் தேதி இலங்கை வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு நேற்றைய தினம் போலீசார் தெரிவித்திருக்காங்க. ஏன்னா இலங்கை வரலாற்றிலேயே கூடிய அளவிலான போதைப்பொருள் நேற்றைய தினம் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதுவும் சுமார் 705 கிலோகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா போலீசார் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்காங்க. இந்த போதைப்பொருள் தரைவழியில் இதுவரைக்கும் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களில் அதிகளவான போதைப்பொருள், அதுவும் ஒரே நாளில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளில் அதிகளவான போதைப்பொருள்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னே கைப்பற்றப்பட்ட பாரிய அளவிலான போதைப்பொருட்கள் ஒன்று விமானம் மூலம் கடத்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது கடல் வழியாக கடத்தப்பட்ட போதைப்பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கு. ஆனால் தரை வழியாக கடத்தப்பட்ட போதைப்பொருட்கள் மிக மிக அதிகளவிலான போதைப்பொருட்கள் நேற்றைய தினம் தான் மீட்கப்பட்டிருக்கிறதா போலீஸார் தெரிவித்திருக்காங்க. நேற்று முன்தினம் தங்காலை வைத்தியசாலையில் ஒருத்தர் அனுமதிக்கப்படுறாரு. அந்த நபர் அதன் பிறகு சிகிச்சை பலன் இல்லாமல் இருந்துடுறாரு. அவருடைய மரணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் அதிகளவிலான போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. இதன் பிறகு வைத்தியசாலையினர் போலீசாருக்கு அறிவிக்க விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் தங்கலையில் உள்ள சீனி மோதிர அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்காங்க. அந்த பகுதியில் கைவிடப்பட்ட ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த கைவிடப்பட்ட வீட்டில் தற்போது தான் புதிதாக புனரமைப்பு பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வீட்டை சுற்றிலும் புதிதாக மதில் அமைக்கும் பணி கடந்த சில நாட்களாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்போது அந்த வீட்டுக்குள்ளே போலீசார் போயிட்டு பார்க்கும்போது அந்த வீட்டில் 2 பேர் இறந்த நிலையில் இருந்திருக்காங்க. இப்போது போலீஸாருக்கு இது ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக இருந்ததுனால போலீஸார் விசாரணைகளை துரிதப்படுத்தியிருக்காங்க. இப்போது அந்த 2 நபர்கள் இறந்திருந்த இடத்துல போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த வீட்டிலிருந்து ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள், ரசாயன பதார்த்தங்கள் அதெல்லாம் மீட்கப்பட்டிருக்காத சொல்கிறாங்க. இப்போது அந்த வீட்டுக்கு வெளியில் இருந்த ஒரு சிறிய ரக லொரியை போலீஸார் சோதனை செஞ்சுருக்காங்க. அந்த லொரியில் சில பார்சல்கள் இருந்திருக்கு. அந்த பார்சல்கள் சுமார் 10 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனையடுத்து போலீஸார் மேற்கொண்ட விசாரணைகளில் அந்த வீட்டிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்த லொரி ஒன்றை சோதனை செஞ்சுருக்காங்க. அந்த லொரி ஃபுல்லாக பெனிகோமோடு அப்படின்னு சொல்கிற தடுப்பூசணி முழுதாக ஏற்றப்பட்டிருக்க ஒரு லொரி. அந்த லொரியிலிருந்து தடுப்பூசணிகளை வெளியே அகற்றிட்டு பார்க்கும்போது அந்த லொரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பாரிய அளவிலான போதைப்பொருள் மீட்கப்பட்டிருக்கு. இப்படித்தான் நேற்றைய தினம் சுமார் 705 கிலோகிராம் போதைப்பொருளை மீட்கதா போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை அடுத்து அந்த 3 லொரிகளுடைய பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்கள் யார் அப்படின்னு போலீசார் தேடி வந்தபோது அந்த 3 உரிமையாளர்களையும் நேற்றைய தினம் போலீசார் கைது செய்திருக்காங்க. கல்கிஸ்ஸ, மீட்டியாகோட, அப்புறம் எல்பிடிஏ ஆகிய 3 பகுதிகளை சேர்ந்த 3 பேர் தான் நேற்றைய தினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர்கள் தான் அந்த குறித்த 3 லொரிகளுடைய பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்கள் அப்படின்னு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு இன்றைய தினம் காலையில் மேலும் 2 நபர்கள் போலீசார் கைது செய்திருக்காங்க. அந்த 2 நபர்கள் யாருன்னு பார்த்தா, முதலாவதாக தங்காலை வைத்தியசாலையில் அட்மிட் ஆகி அங்கு உயிரிழந்த நபருடைய 2 மகன்களை தான் போலீசார் கைது செய்திருக்கிறதாகவும் அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.